கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். தியானத்துக்கு ஆதாரமாக, செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். நமக்கு நன்றாக தெரிந்த பழக்கமான ஒரு வேத பகுதி தான் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அது 7-8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 7 மற்றும் 8 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு விலகாது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக, வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த பகல் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் சபையோடு பேசுவீராக. கிருபையாய் நடத்துங்கப்பா, கிருபையாய் நடத்துங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. உம்முடைய சபைக்கு உம்முடைய வார்த்தையை கர்த்தர் போதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசையாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் பழைய ஏற்பாடு 269. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிற மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா, ஆமென். இங்கு தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய யோசுவாவோடு பேசினதான வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதனுடையதான முதல் பகுதி, அதாவது முதல் பாக செய்தியை நேற்று மாலை நம்ம தியானித்தோம். அதோடைய தொடர் செய்தியாக இன்று பகல் நம்ம இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். மோசையினுடையதான மரணத்திற்கு பிற்பாடு யோசுவாவுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று நம்ம நேற்று மாலையில் பார்த்தோம். தனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி, தன்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி, தன்னை வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த தேவ மனிதன் அவர் அழுவதை நாம் பார்த்தோம். செயல்பட முடியாதபடி அழுது கொண்டு இருப்பதை நாம் பார்த்தோம். அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருதுன்னா, முதலாவது அவர் எப்படி பேசினார்? 6வது வசனத்தில் பலன் கொண்டு திடமனதாக இருந்து இந்த நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்போ தேவன் யோசுவாவோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன அப்படின்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்போ கர்த்தர் எப்படி பேசுகிறார்? தைரியமாக இருப்பா, பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம், சோர்ந்து போகாத, பலவீனப்பட்டு போகாத, அழுகையின் பள்ளத்தாக்களை விழுந்தோனைய மாய்த்து கொள்ளாத, அப்படிங்கிறதான வார்த்தையெல்லாம் பேசி அவரை பலப்படுத்தின கர்த்தர் 7வது 8வது வசனத்தில் மறுபடியும் ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்துகிறாரு. நீ எதில் பலன் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தையே பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். எதில் நான் எதில் பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும்? நான் எதில் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும்? நான் எதில் ஞானம் உள்ளவனாக இருக்கணும்?
நான் எதுல ஸ்தோத்திரம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறதான கேள்விகள் நமக்கு அநேகம் இருக்கலாம். ஆனா இங்க யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, மறுபடியும் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிற மாத்திரம் ஆ, மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. ம், நீ போகும் இடமெல்லாம் ம், புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு ம். அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஸ்தோத்திரம். அப்ப இங்க தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறதான முதல் வார்த்தை என்னவென்றால், உன் தாசனாகிய உன் ஊழியக்காரன் உனக்கு கற்றுக் கொடுத்ததான நியாய பிரமாணத்தை விட்டு நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு அதை நிறைவேற்றுவதற்கு பலன் கொடு திடமனதாய். அப்ப இங்க கர்த்தர் எதை யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, நீ நியாய பிரமாணத்தை கர்த்தருடைய வார்த்தையை செய்வதற்கும் கீழ்ப்படிவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. கேட்கிறதற்கும் செய்வதற்கும் நடப்பிக்கிறதற்கும். அப்ப மோசே எப்படி இத்தனை ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்று யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்துறேன். மோசே முழுக்க முழுக்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, யாருடைய வார்த்தைக்கு? கர்த்தராகி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே இந்த 40 ஆண்டு காலங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த ஊழியத்தை நீ தொடர வேண்டும் என்றால் நீ பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். எதில் தெரியுமா? என் வார்த்தையை நிறைவேற்றுவதில், என் வார்த்தைக்கு செவி கொடுப்பதில், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீ போகிற இடமெல்லாம், நீ போகிற இடமெல்லாம் அதை உனக்கு முன்பாக நீ வைத்துக்கொண்டு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாமல் அதிலேயே நீ என்ன பண்ணணும்? வழி விலகாமல் நடக்கணும். இது முதல் காரியம். இரண்டாவது வார்த்தையை வாசிக்கலாமா? 8வது வசனத்தை. இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் உள்ள உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஸ்தோத்திரம். இங்கேயும் அதே காரியத்தை மறுபடியும் நினைப்பூட்டுறாரு. போகும்போது மாத்திரம் இல்லை யோசுவா, நீ நிற்கும்போது, நடக்கும்போது, உறங்கும்போது, எதை சிந்திக்கும் பொழுதும் என் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் உன் கண்கள் நோக்கமாக இருக்கணும். இந்த 2 வசனத்திலையும் ஒரு காரியத்தை கர்த்தர் ஒன்றாய் பேசியிருப்பார். என்னன்னா, புத்திமானாய் நடந்து கொள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவனாய் வாழ்கிறேன்? எனக்கு உலகத்தில் எனக்கு அநேக பெயர் இருக்கலாம், எனக்கு புகழ் இருக்கலாம், எனக்கு அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? யோசுவா தேவ சமூகத்தில் நல்ல மனிதன், நல்ல ஜெபிக்கிறவன், உபவாசிக்கிறவன், ஆசீர்வாதத்தை விட்டு விலகாதவன், தேவ ஊழியக்காரருக்கு பின்னாடியே போய் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவன், யுத்தம் பண்ணுகிற, இப்படி பல காரியங்கள் யோசுவாவை குறித்து நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் விட யோசுவா கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடந்துக்கணுமா? புத்தி உள்ளவர்களாய், புத்திமானாய் நடந்து கொள்ளணுமா? நான் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும். எதுல? புத்தி உள்ளவனாய் இருக்கிறதற்கு. நான் ஸ்தோத்திரம் பெரிய வேட்டக்காரனாகவோ, உள்ள ஒரு பெரிய ஸ்தோத்திர நடிகனாகவோ, அல்லது ஒரு பெரிய பாடகனாகவோ, அல்லது ஒரு பெரிய இசைக்கருவி வாசிக்கிறனாகவோ, அல்லது இன்னும் பல பல காரியத்தில் ஸ்தோத்திர திறமை உள்ளவனாய் இருப்பதை தேவன் விரும்பலை. கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்காக வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஊழியக்காரனோடு இணைந்து ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், பல காரியங்களை நான் கர்த்தருடைய சமூகத்தில் செய்தாலும், யோசுவா செய்தார். தன் குடும்பத்துக்காக செய்தாலும், பிள்ளைக்காக, எதுவாகிலும், உலகத்தின் காரியமாக இருக்கட்டும், குடும்பத்தின் காரியமாக இருக்கட்டும், சபையின் காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் யோசுவா நல்ல மனிதனாக இருந்தார். தேசத்துக்காக யுத்தம் பண்ணாரு,
தன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாரு, தன்னுடையதான ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்தாரு, எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தாரு. ஆனா அந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, புத்திமானாய் நடந்து கொள். நீ விவேக்கியா இருக்க வேண்டாம், நீ ஞானம் உள்ளவனா இருக்க வேண்டாம், நீ அழகுள்ளவனா இருக்க வேண்டாம், புத்தி உள்ளவனா இருந்தா போதும். ஏன்னா கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு எனக்கு என்ன வேணும்? அறிவு, ஞானம், புத்தி, இது எனக்கு வேணும். ஏன்னா ஒருவர் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது சுலபம். அதை செய்வதற்கு என்ன வேணுமா? சரியான புத்தி கூர்மை வேணுமா? ஏன்னா ஸ்தோத்திரம், முதலாவது மோசே புத்தியின்மையின் காரணமாக எகிப்தியனை கொன்றான். ஆனால் முட்செடியின் மத்தியில் கர்த்தருடைய தோற்றம் வெளிப்பட்டதுக்கு அப்புறமா புத்தி உடையவனாய் இப்ப ஸ்தோத்திரம் அவன் நின்று காரியங்களை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் அதை கைகூடி வர பண்ணுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் எதிர் பலன் கொண்டு திடமனதா இருக்கணுமா? புத்தி உள்ளவனாய் நடக்க, புத்திமானாய் நடந்து கொள்ள. அந்த புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? நான் ரொம்ப புத்தி உள்ளவனா இருக்கணும், நான் ரொம்ப ஞானம் உள்ளவனா இருக்கணும், நான் ரொம்ப அறிவுள்ளவனா இருக்கணும், நான் ரொம்ப விவேகம் உள்ளவனா இருக்கணும். என்ன செய்யணும்? நான் எடுக்கிற காரியத்தை சரியா நிறைவேற்றி முடிக்கணும். ஏன்னா அந்த 8வது வசனத்தில் அழகா அவ சொல்லுகிறது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என் காரியம் எனக்கு கைகூடி வரணும், நான் செய்கிற காரியம் எனக்கு நல்லதுல முடியணும். அது வேலையா இருக்கலாம், குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது எனக்கு வாய்க்க பண்ணணும் என்றால் அதை நான் புத்தி உள்ளவனா செய்யணும். அந்த புத்தி எங்க இருந்து வருது? யாக்கோபு அழகா சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன். அப்ப ஒருவருக்கு அறிவு எங்க இருந்து வருது? ஒருவருக்கு ஞானம் எங்கே இருந்து வருது? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன். ஞானம் எங்க இருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஸ்தோத்திரம், அங்கு சங்கீதக்காரன் சொல்றாரு, நீ உனக்கு ஞானம் வேணும்னா நீ முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். அப்ப நீ புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னா நீ முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்க இருந்து கற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் எங்க கற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடையதான வசனத்தில் இருந்து. கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்க நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் கர்த்தருக்கு பயப்பட எனக்கு ஞானம் உண்டாகுது. எனக்கு ஞானம் உண்டாக மற்றவர்களை விட நான் ஒரு நல்ல ஸ்தானத்தில் நாட்டப்படுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீ புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும், நீ புத்திமானாய் நடக்க வேண்டும், நீ பலன் கொண்டு திடமனதா இருக்கணும். எதற்கு? புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு. என்ன புத்தி? நீ நடத்த போறது சாதாரண ஒரு ஜனங்களை அல்ல, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை. நீ நடத்த போறது சாதாரண ஜனங்களை அல்ல, கீழ்ப்படியாத ஜனங்களை. நீ நடத்த போறது சாதாரண ஜனங்களை அல்ல, மோசையும் ஆரோனையும் எதிர்த்தவர்களை, கர்த்தரை எதிர்த்தவர்களை. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக நீ உன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? புத்திமானா இருக்கணும். இது யோசுவாவுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட சபைக்கும் அதே வார்த்தை தான். நமக்கு முன்பாக இருப்பது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு ஜனம், நமக்கு முன்பாக இருப்பது கர்த்தரை அறியாத ஒரு ஜனம், நமக்கு முன்பாக இருப்பது ஜெபிக்க தெரியாத ஒரு ஸ்தோத்திர ஜனம், நமக்கு முன்பாக இருப்பது ஸ்தோத்திர இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். இப்படி பல கூட்டங்கள் நமக்கு முன்பாக நிற்கிறது. இந்த கூட்டத்திற்கு முன்பாக ஸ்தோத்திரம், நான்
கர்த்தரை பறைசாற்ற வேண்டும் என்றால் நான் புத்தி உள்ளவனாய் இருக்கணும். யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு. நீ யூதன் நினைச்சா நான் யூதன், நீ கிரேக்கன் நினைச்சா நான் கிரேக்கன். ஏன்னா எனக்கு கார்த்திக் கமாலுடைய பாதத்துல நான் ஸ்தோத்திரம் அமர்ந்திருந்து, கமாலுடைய பாதத்துல அமர்ந்திருந்து எனக்கு ஸ்தோத்திரம் வசனம் படிச்சது எனக்கு தெரியும். கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் போட்டு ஞானம் பெற்றது எனக்கு தெரியும். அப்ப பவுல் எதை கற்றுக் கொடுக்கிறார்? நான் புத்தியுமாய் நடக்கணும். எதுல? ஊழியம் செய்யறதுல. ஏன்னா நான் போகிற பாதையில இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசி கிடையாது. நான் போகிற பாதையில இருக்கிறவங்க எல்லாமே தேவனை ஆராதிக்கிறவங்க கிடையாது. வேத வசனத்தை வாசிக்கிறவங்க கிடையாது. முரண்பாடான வாழ்க்கைக்குள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பவுல் சொல்லுகிறார், நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். அப்ப யோசுவாவோடு கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுது? யோசுவாவே, நீ எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால் புத்திமானாய் இருக்கணும். கீழ்ப்படுகிற கூட்டமும் உண்டு, கீழ்ப்படியாத கூட்டமும் உண்டு. உண்மையாய் ஆராதிக்கிற கூட்டம் உண்டு, ஆராதிக்காத கூட்டம் உண்டு. உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாணம் பண்ணுகிற கூட்டமும் உண்டு, பிரயாணம் பண்ணாத கூட்டமும் உண்டு. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி உன் காரியம் வாய்க்க வேண்டும் என்றால், அதாவது மோசே தன்னுடைய வார்த்தையின்படி ஜனத்தை நடத்தியது போல நீயும் இந்த ஜனத்தை நடத்த வேண்டும் என்றால், மோசே ஆளுகை செய்தபடி நீயும் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், மோசேக்கு கொடுத்த ஞானத்தை நீயும் ஞானமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால், நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும். எதற்கு? என் நியாய பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு. அந்த நியாய பிரமாணம் எதற்கு? நீ உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு. உன் காரியம் எதற்கு வாய்க்க பண்ணணும்? நீ புத்தி உள்ளவனாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப சாதாரணமாக யோசுவாவை பார்த்து கர்த்தர் பலன் கொண்டு திடமனதா இருப்பா, நியாய பிரமாணத்தை வாசிப்பா, அதை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலையும் சாயாம இருப்பா அப்படின்னு சொல்லல, சும்மா சொல்லல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் வேத வசனத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னு சொல்வது ஏதோ ஒரு மேம்போக்கான காரியத்துக்காக அல்ல. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால வசனம் வாசிக்கணும்னு இல்லை. இஸ்லாம்ல இருக்கிறவங்க குரான் வாசிக்கிறது போலையும், இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்க பகவத்கீதை, ராமாயணம், இப்படி மகாபாரதம் வாசிக்கிறது போல கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க பைபிள் வாசிக்கணுன்றது சட்டம் கிடையாது. இது ரிலிஜியன் சம்பந்தப்பட்டதான புத்தகம் கிடையாது. இது வாழ்க்கையின் சாஸ்திரங்களை அடக்கினதான ஒரு புத்தகம். இதை ஒருவன் படிப்பான் என்றால், இந்த வேத வசனத்தை ஒருவன் படிப்பான் என்றால் அவனுக்கு ஞானம் உண்டாகும். இந்த வேத வசனத்தை ஒருவன் படிப்பான் என்றால் அவனுக்கு நல்ல விவேகம் உண்டாகும். இந்த வேத வசனத்தை ஒருவன் வாசிப்பான் என்றால் அவன் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு மரியாதை உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வேத வசனத்தை ஒருவன் வாசிப்பான் என்றால் உண்மையான தெய்வத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தை ஒருவன் வாசிப்பான் என்றால் சரிக்கு சமமான மனுஷனை எப்படி மதிக்கணும் என்கிற அறிவு உண்டாகும். அப்ப இந்த வேதாகமம் ஒரு மத சம்பந்தப்பட்ட புத்தகம் கிடையாது. இந்த பைபிள் இது ஒரு சரித்திரம் சம்பந்தப்பட்டது, இது ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்டது, இது ஒரு சமத்துவம் சம்பந்தப்பட்டது. அப்ப கர்த்தருடைய பிரமாணம் என்பது ஒரு நபருக்காக கொடுக்கப்பட்டதல்ல, ஒரு சமத்துவத்துக்காக கொடுக்கப்பட்டதல்ல, ஒரு சமுதாயத்துக்காக கொடுக்கப்பட்டதல்ல, இது முழு தேசத்திற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப இதை ஒருவன் தேடி வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஞானம் எப்படி குறைபடும், அவனுடைய வாழ்க்கையில எப்படி சில திட்டங்கள் தீட்டுவதற்கு அவனுக்கு எப்படி ஞானம் இல்லாமல் போகும், வேலை செய்வதற்கு அவனுக்கு ஞானம் இல்லாமல் எப்படி போகும். மோசே ஞானமுள்ளவனாய் இருப்பதற்கு, ஞானமுள்ளவரை செயல்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்தது. சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷனே அவன் செய்வதெல்லாம், மோசே செய்வதெல்லாம் வாய்க்க காரணம் என்ன? அவர் தன் வாழ்க்கை முழுவதும் எதை கடைபிடித்தார்? கர்த்தருடைய பிரமாணத்தை கடைபிடித்தார். யோசுவாவுடைய வாழ்க்கையில எரிகோ பட்டணத்தை ஜெயித்ததுக்கு அப்புறமாக ஆயி பட்டணத்துக்கு முன்பாக போய் நிற்பாங்க, தோத்து போவாங்க. யோசுவா புழுதியில உட்கார்ந்து பிச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வரும்,
யோசுவா, நீ அழுகிறதுக்கான காரணம் என்ன? அவர்களின் கட்டளைகளை மீறினார்கள், அவர்களின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை. நீ ஏன் அழுகிற? அப்போ அவருடைய வாழ்க்கையில தோல்வி ஏன் ஏற்படுது? வெற்றியுள்ள யுத்தத்தை பண்ணி கொண்டிருந்தவர்கள், வெற்றியுள்ள பிரயாணத்தை பண்ணி கொண்டவருடைய வாழ்க்கையில தோல்வி ஏன் வருது? அவர்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாததனால். தேவன் அசுத்தம், தீட்டு, தகாதவை என்று சொல்லி எதை ஒதுக்கினாரோ அதை இவர்கள் தொட்டதால், அதை இவர்கள் சேர்த்து கொண்டதால். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் அவமானப்படுவதற்கான நோக்கம் என்ன? காரணம் என்ன? என்னிடத்தில் கர்த்தர் எதை வேண்டாம் என்கிறாரோ அதை நான் வேண்டாம் என்று ஒதுக்கணும். எதை சேர்த்து கொள்ளாதே என்று சொல்லுகிறாரோ அதை சேர்த்து கொள்ளாமல் இருக்கணும். ஒரு மருத்துவர் சொல்றத கேட்கிறோம், ஆமாவா இல்லையா? ஒரு மருத்துவர் சொல்றத கேட்கிறோம், ஒரு லாயர் சொல்றத, ஒரு போலீஸ்காரர் சொல்றத, எதற்கு இவங்க 3 பேர் சொல்றத நம்ம கேட்கிறோம்? ஏன் புரியல? போலீஸ்கார அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் சொல்லுவதை நம்ம அப்படியே கேட்கிறோம். ஏன்? வச்சு லாடம் கட்டிடுவாங்கன்ற பயம். லாடம் ஏன் ரோட்ல போலீஸ்கார அந்த வெள்ளை சட்டையை பார்த்தோன்னே வண்டி 3வது தெருவில் இருக்க வண்டி 8வது தெருவில் ஏன் பறக்குது? காரணம் என்ன? லாடம் உழுகுன்னு பயம். லாயர்கிட்ட ஏன் நம்ம சொல்றதை அப்படியே கீழ்ப்படுகிறோம்? லாயர் சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே ஏன் கீழ்ப்படுகிறோம்? ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம், சில காரியத்தை லாயர் சொல்றாரு, இதைத்தான் நீ செய்யணும், அப்படியே செய்யறோம். ஏன்? சிறைப்பட்டு போகாதபடிக்கு. சிறைப்பட்டு சொல்றதை கேட்டோம்னா சிறையிருப்பு என்ன பண்ணும்? இல்லாம இருக்கும். இல்லைன்னா சிறைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து சாகணும். டாக்டர்கிட்ட ஏன் அப்படியே கீழ்ப்படுகிறோம்? உயிர் பயம், உசுறு போயிரும். அப்ப எனக்கு தண்டனை கிடைக்கும் என்று காவல்துறை கிட்ட பயப்படுறோம், எனக்கு சிறைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும்னு லாயர் கிட்ட உண்மையா இருக்கிறோம், எனக்கு உசுறு முக்கியம்னு டாக்டர்கிட்ட உண்மையா இருக்கிறோம். இது 3ஐயும் கொடுத்த கர்த்தர்கிட்ட மட்டும் அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பயப்பட தெரிஞ்ச இருதயத்துக்கு கர்த்தருக்கு பயப்பட முடியலையே. ஒரு லாயருக்கு பயப்படுகிற இருதயம் கர்த்தருக்கு பயப்படலையே. ஒரு டாக்டருக்கு பயப்படுகிற இருதயம் கர்த்தருக்கு பயப்படலையே. டாக்டர் சொல்றதை அப்படியே செய்யறோம். ஒரு 10 மாத்திரையை கொடுத்து 2 மாத்திரை காலையில முழுங்குனா காலையில தான் முழுங்குறோம். நைட் யாராவது மாத்தி முழுங்குறோமா? மதியத்துல முழுங்குற மாத்திரையை மதியத்துல தான் முழுங்குன்றோம். சாப்பிட்டதுக்கு முன்னாடி இதை முழுங்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை முழுங்குன்றாங்க. சரியா செய்யறோமா? என்னைக்காவது யாராவது மாத்திரையை மாத்தி போட்டிருக்கீங்களா? ஏன்? உசுறு பயம். சீக்கிரம் எனக்கு வியாதி சரியாகணும். ஆனா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமா இரு, அதை இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய வாழ்க்கையில நன்மையான காரியத்தை நான் செய்யறேன்னு சொன்னா ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? டாக்டர் வியாதியை சுகமாக்குறது நன்மை, அதுக்கு கீழ்ப்படுகிறோம். லாயர்கிட்ட சிறைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கக்கூடாதுன்னு போராடுறோம், அது நன்மையான வாழ்க்கை, அதுக்கு ஓகே. போலீஸ்காரர்கிட்ட, உலக மனுஷங்கிட்ட உண்மையா இருக்கிறோமே, உலக மனுஷங்கிட்ட நியாயமான காரியத்தை நடப்பிக்கிறோமே, ஆனா கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஏன் செயல்படுத்துறது இல்ல? இந்த உலகமே எதற்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு? நம்முடைய இந்திய தேசம் எதற்கு கீழே இயங்கி கொண்டிருக்கு? இந்தியாவை விடுங்க, உலகமே எதுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு? சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து. ஆமாவா இல்லையா? நம்முடைய இந்திய அமைப்பு அரசியல் சட்ட சாதனம் யாரு? டாக்டர் அம்பேத்கர் எழுதினதை வைத்து நம்முடையதான சட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சட்டம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, இப்படி பல நாடுகளுக்கு அவங்களுடைய சட்டங்கள் ஒன்று இருக்கு. அப்ப இந்த உலகமே எதுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு?
சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததா இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க மட்டும் எதை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டோம், பைலாக்கு கீழ்ப்படிய மாட்டோம். வேத சட்ட திட்டத்துக்கு, உலக சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிய தெரிஞ்ச எனக்கு ஏன் வேத சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிய முடியல? மோசேக்கு யோசுவாக்கு அதான் கற்றுக் கொடுக்கிறாரு. நீ உலக சட்டத்தை ஃபாலோ பண்றத ஏன் சட்டத்தை ஃபாலோ பண்ணு. மோசே நியமித்து கொடுத்த சட்ட திட்டங்களை நீ ஃபாலோ பண்றல்ல, மோசே செஞ்சது நீ கண்ணால பார்த்தல்ல, அதை செய்யறதுக்கு தீவிரப்படுவதை விட என் வார்த்தைக்கும் செயல்பட தீவிரப்படு. ஏன்னா மோசேயவே நான் தான் நடத்தினேன். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்முடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறது தெரியுமா? நாம தான். அழகா ஆலோசனைகள் இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை இதுல இருக்கு. இந்த நியாய பிரமாணங்கிறது சாதாரண பிரமாணம் கிடையாது. இந்த நியாய பிரமாணத்தை புஸ்தகத்தெல்லாம் வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னு சொன்னா அது ஏதோ சும்மா பைபிளை மட்டும் வாசிக்கிறதுக்கான காரணம் கிடையாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தோட வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இது மனுஷருக்கு மனுஷர் கொடுக்கிற கட்டளை. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற கட்டளை, ஒரு பிரமாணம். அது ஒரு தகப்பன் ஒரு 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 மகன் ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டுங்கிற சட்டத்தை யார் கொடுக்கிறா? வேதம் கொடுக்குது. இது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆலோசனை தானே. ஒரு தாய் தகப்பனுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது ஒரு நல்ல உறவின் ஐக்கியம் தானே. யார் கற்றுக் கொடுக்கிறா? வேதம் கற்றுக் கொடுக்குது. இதை வாசிக்கும் பொழுது ஏன் ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காம போகுது? எப்படி கேட்காம போகும்? கேட்பாங்கல்ல. ஏன்னா வேத சட்டம் தாப்பா நம் வாழ்க்கையின் சாசனம்னு சொல்லி ஒரு குடும்பத்துல பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த பிள்ளை பைபிளை படித்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த நீதிமொழிகள் 1:8 அவன் வாசிக்கும் பொழுது அவனுக்கு என்ன வரும்? தாய் தகப்பனுக்கு. அப்ப யாருக்கு கற்றுக் கொடுக்கிறா? தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியுங்கிறதையே பைபிள் தான் கற்றுக் கொடுக்குது. அப்ப அதை நம் பிள்ளைகளை வாசிக்க வைக்கும் பொழுது பிள்ளைகள் தன்னை போல நல் ஒழுக்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. நம்ம அடிக்க வேண்டாம், திருத்த வேண்டாம். நம்ம மொபைல் போனை கையில கொடுத்து இதை பாரு, இதை தேய், நைட்டு 12 மணி வரைக்கும் பேய் மாதிரி உட்காந்து பாருன்னு கற்றுக் கொடுக்கறத விட பைபிளை படின்னு கற்றுக் கொடுங்களேன். பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தானே பெரிய பிள்ளையா இருந்தானே, சின்னதுல தொடங்குறது தான் பெருசாகி அது என்ன பண்ணும். அப்ப சின்னதுலே பிள்ளை கையில பைபிளை கொடுங்க. இல்ல பாஸ்டர், என் பிள்ளை பைபிள் கதை தான் கேட்குது. அதை போன்ல தானே கேட்குது. அதையும் இல்ல வேற எதுலையும் கேட்குறாங்களா? ஒன்ல தானே கேட்குறாங்க. இப்போ அந்த யூடியூப்ல பைபிள் ஸ்டோரி மட்டும்தான் வருதா? இல்லையே. அடுத்து சின்சான் வரும், அட்டோரி வரும், சோட்டா பீம் வரும், டோரேமான் வரும், இன்னும் என்னென்னமோ வரும். பிள்ளையோட பார்வை எதில் போகும்? நேரா மோட்டு பட்டில் போய் நிற்கும். ஆனா வச்சு கொடுத்தது என்னமோ பைபிள் ஸ்டோரி. வச்சு கொடுத்தது என்னமோ பைபிள் ஸ்டோரி, சூப்பர் புக்கு. ஆனா என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற டெய்லி உட்காந்து? ஒன்னத்தான் கேக்குதா? உனக்கும் தான். நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போன எடுத்துக்கிட்டு டெய்லி நைட்டு 12 மணி வரைக்கும் பேய் குட்டி மாதிரி என்ன தடவிட்டு உட்காந்துருக்க போன்ல? தூங்குறது 12 மணிக்கு, ஏந்திக்கிறது 10 மணிக்கு, சர்ச்சுக்கு வர்றது 11 மணிக்கு. போன முதல்ல பிடுங்கி உடைக்கணும். அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதை கொடுக்கிறோம்? போனை கொடுத்துட்டு தடவிட்டே உட்காந்துருன்றோம். அது கடைசி வரைக்கும் அதையே தடவிட்டு உட்காந்துட்டு இருக்கு. கேட்டா பிள்ளை அழுகுது. ஏன் அழுது? பிள்ளை செத்தா போகுது? அழுது இல்லையே. பிள்ளை அழுகிறதுன்னு சொல்லி பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி இறங்கி ஓடி செய்கிறோமே, நாளைக்கு அந்த பிள்ளை நரகத்துல அப்படி கொதிக்குமே. அப்ப அந்த பித்த மனம் கல்லு அந்த வளமொழிக்கு எங்க போய் நிப்பீங்க எல்லாம்? இன்னைக்கு பிள்ளை இங்க அழுதுச்சு, போனை கொடுத்துட்டீங்க. நாளைக்கு நரகத்துல பிள்ளை போய் அழுதா
சேர்ந்து போய் உட்காந்து கண்ணி தொடச்சு விடுவீங்களோ? என்ன பண்ணுவீங்க? அட சொல்லுங்க தாய் தகப்பனே. போவீங்களா நரகத்துக்கு? அக்கினி கடல்ல போய் உட்காந்துருவீங்களா? நீங்க போக கூடாது, உங்க பிள்ளைங்க மட்டும் போன பார்த்து எரிய நகரத்துல போய் சாகணும். அதானே? என்ன என்னம்டா அவன் பேர் என்ன, எசேக்கியாவுடைய புத்தி மாதிரியே இருக்கே பாதி புத்தி எல்லாம். என் காலத்துல நடக்க வேணாம், என் பிள்ளை காலத்துல நடந்ததுக்கு சந்தோஷம் தான். நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நரகத்துல போய் கடந்தா என்ன, கழுதாவை எதில் கடந்தா எனக்கு என்ன? இப்படியே கொடுத்து பழகுங்க போன பிள்ளைய கையில. அது தடவி 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 கடைசியில் எங்க போய் கிடக்கட்டும்? நரகத்தின் வாசல்ல கிடக்கட்டும். நீங்க மட்டும் பத்திரமா பரலோகத்துல இருங்க. விளங்கிரும். இங்க அழுகிறது, ஐயோ என் புள்ள அழுகிறான், ஐயோ அவன் அழுகுறத பாரு, விம்பி விம்பி அழுகுறான் போனுக்காக. எதுக்காக? அப்படி விம்பி விம்பி அழுகிற பிள்ளைக்கு போனை கொடுக்குறோமே, அதே பிள்ளை ஸ்தோத்திரம் ஒழுங்கா சாப்பிடுதுன்னு ஏதாவது நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கோமா? இல்லை. ஒழுங்கா தூங்குறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்குறோமா? இல்லை. ஆரோக்கியமான வாழ்க்கை அவருக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்குறோமா? இல்லை. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அவன் விருப்பத்துக்கு. அவனுக்கு போன் பிடிக்கும்னா போன், சோறு வேணானா வேணாம், தூக்கம் வேணானா வேணாம். கடைசியில பிள்ளைக்கு 5 வயசு கூட ஆகாது, ஏன்னு நிற்கும். கண்ணு சொருகி ஒரு பிரம்மையில அப்புறம் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். அவன் சொல்லுவான், என் பிள்ளைக்கு போன் கொடுத்தி, ஆமா திருந்த மாட்டேன், ஏச்சு கூட்டு போ, இனிவன் பிள்ளைய திருத்த முடியாது. சிறு பிள்ளைக்கு கொடுத்து 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 கெடுத்துடுறோம். ஆனா பைபிளை கொடுத்தீங்கன்னா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த பிள்ளை அந்த பைபிளை படிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தை தினமும் படிக்கும், அர்த்தம் புரியாது. ஆனா ஒரு நாள் அர்த்தம் புரியும், ஒரு நாள் அர்த்தம் புரியும். அநேக ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தை தெரியுமா? நான் சண்டே கிளாஸ்ல, எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்த வசனம் தான் என்னை ரட்சிப்பை நடத்தியது. அந்த வசனம் தான் நான் என் வாலிபத்தில் ஒரு நாள் என்கிட்ட பேசுச்சு. அந்த வசனம் தான் நான் மரணத்துக்கு நேரம் நிற்கும் போது என்கிட்ட பேசுச்சு. எங்க சொல்றாங்க? சின்ன பிள்ளைகளை விதைச்ச விதை எப்ப தெரியுமா மரமா வளருது? வாலிபத்துல. அப்ப எதை விதைக்கிறோம்? போனை கொடுத்து விதைச்சா உலகம்தான் விதைக்கும். அப்புறம் அந்த பிள்ளை சினிமா பாட்டை தான் பாடும். ரீல்ஸ்ல எல்லாம் என்ன வருது பார்க்க பார்க்க, அப்புறம் அந்த பிள்ளைங்களும் அந்த பாட்டை பாடும். அதுங்களுக்கு தலையும் தெரியாது, பாலும் தெரியாது, அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா கேட்டு கேட்டு அதை பார்த்து பார்த்து பழகி 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 அடிமையாயிடுறது. அப்ப நம்முடைய பிள்ளைக்கு நம்ம எதை கொடுக்கிறோம்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்தா நியாயப்பிரமாண புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிற என்ன தெரியுமா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. ஏசாயா 1:10 வாசிக்கலாமா? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இங்கு தெய்வீக சட்டத்தை கொடுக்குது. சோதமும் கொமாராவும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பாவத்தின் பிள்ளைகள், பாவத்தை செய்யக்கூடியவர்கள், பாவத்தின் பிறப்பிடம். ஆனா பாவத்தின் பிறப்பிடத்தில் இருக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இது தெய்வீக கட்டளை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கும். அப்ப பாவத்தில் இருக்கிற ஒருவனை பார்த்து வேதம், உன்னை நான் மன்னிக்கிறேன், நீ பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றேன்னு கேட்கிறது. வேதம் எதை கேட்கிறது? பிரமாணம் எதை கேட்கிறது? உன் பாவத்துக்கு பரிகாரம் செய்வதற்கு எனக்கு ஆடு வேணும், மாடு வேணும், கோழி வேணும், தங்கம் வேணும், வெள்ளி வேணும், கிடைக்காத அரியதான சோத்திரம் நிலத்துல விளையிறது, பனியில விளையிறதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கல. வேதம் கேட்கிறது ஒன்னே ஒண்ணு, உன் இருதயத்தை எனக்கு தரியா. பாவம் செய்கிற ஆத்துமாவே நீ செத்து போகாதபடிக்கு, பாவம் செய்கிற ஆத்துமாவே நீ அழிந்து போகாதபடிக்கு, சோதோமே குமராவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறியா?
என் பிரமாணத்தை கேட்கிறியா? நீ அழிந்து போவது எனக்கு சித்தமில்ல, நீ மரித்து போவது எனக்கு சித்தமில்ல. நீ என் ரத்தத்தால் கழுவப்பட்டு என் பிள்ளையாய் வாழ்வது எனக்கு பிரியம். அப்ப வேதம் அழகான தெய்வீக கட்டளையை கொடுக்கிறது, பாவ மன்னிப்பின் நிச்சயம். வேதாகமம் கொடுக்கிற பாவ மன்னிப்பு யாருங்க கொடுக்க முடியும்? என்னால கொடுக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற சோதரம் பெரிய பெரிய தலைவர்களால் கொடுக்க முடியுமா? இல்ல அறிஞர்களால் கொடுக்க முடியுமா? இல்ல அறிவியல் வல்லுநர்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா என் வேதம் கொடுக்கும். நியாயப்பிரமாணம் என்னும் வேத சட்டம் கொடுக்கும். அவருடைய ரத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சமூகத்துல வந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று என் வாயினால் நான் அறிக்கை பண்ணும் பொழுது, விசுவாசத்தோடு நான் அறிக்கை பண்ணும் பொழுது, அங்க ஒரு வார்த்தையை சொல்லப்படும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம், இனி பாவம் செய்யாது. எங்க இருந்துங்க வரும் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஸ்தோத்திர விடுதலை? எங்க இருந்து வரும்? ஒரு மனுஷனுக்கு ஜெயில் தண்டனையை விட ஒரு கொடூரமான தண்டனை ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? ஆத்துமாவுல மனசாட்சியில் ஏற்படக்கூடிய தண்டனை. ஒருவன் மனசாட்சியில் முடிச்சு போடப்பட்டவனாய் மாறினால், அவன் எவ்வளவு உயரத்துக்கு போயிருந்தாலும் அந்த முடிச்சு அவனை உறுத்தி கொண்டே இருக்கும். ஆத்துமாவில் ஏற்படுகிற முடிச்சுக்கு காரணம் தெரியுமா? நான் செய்த பாவம். இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு நம்ம இயேசுவின் நண்பனை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு காலத்துல நான் செய்த பாவம் எனக்கு ஒரு முடிச்சு போல என்ன பண்ணுது? அப்பக்கப்ப என் இருதயத்துல வந்து போதா, நான் இப்படிலாம் இருந்தேன், நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், நான் இப்படிலாம் இருந்தேன். ஆனா வேதம் சொல்லுது, நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. நீ யோசிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று, என் பிரமாணத்தை. அப்ப வேதம் எதுல இருந்தெல்லாம் விடுதலை கொடுக்குது? சோதமுக்கு கொமோராவுக்கும் பாவத்திலிருந்து. நீ எவ்வளவு கொடிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி. பீகார் மாநிலத்துல ஸ்தோத்திரம், பாவத்தின் பிறப்பிடமாக சில பகுதிகள் இருக்கு. விபச்சாரங்களுக்கும் இப்படிப்பட்டதான கொடூரமான பாவ செயல்களுக்கும் பெயர் போன இடம் ஒன்று இருக்கு. அந்த பெயர் போன இடத்துல ஒரு சகோதரி கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பெண் குழந்தையா இருந்தா வளர்ப்பாங்க, தொழிலுக்கு பயன்படும். ஆண் குழந்தையா இருந்தா தூக்கி எறிஞ்சிருவாங்க, இது பயன்படாது அப்படின்னு. அப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெண் குழந்தை இந்த சமுதாயத்துல வளரக்கூடாது, அது ஒரு நல்ல சமுதாயத்துல என்ன பண்ணணும், வளரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு அந்த குழந்தைய அது எங்கேயாவது போய் பழச்சோன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. அதை ஊழியர்கள் கரத்தில் எடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து, அந்த பிள்ளைக்கு சண்டே கிளாஸ் ஊழியம் சொல்லி, வசனங்கள் சொல்லி, இப்படி ஊழியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளையை பலப்படுத்தி, அந்த பிள்ளை பருவ வயது அடையும். ஒரு 10 வயது என்னமோ ஆகும் பொழுது அந்த பொண்ணுக்கு பருவ வயது வந்திருக்கு. அந்த வயதை பார்த்த உடனேயே அவங்க மறுபடியும் அந்த பிள்ளைய அந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காண்டி யோசிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த சமுதாயத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த பிள்ளை பார்க்குற பார்வையெல்லாம் வெறும் பாவங்களாக பார்க்குது. அங்கே இருக்கிற எல்லோரும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறத அந்த பிள்ளையோட கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. அத்தனை பாவங்களையும் பார்த்த அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா இருதயத்தில் தோண்டுது? கற்றுக் கொடுத்த வேத வசனம். அங்கு செய்கிற பாவத்தை பார்த்து அந்த பிள்ளைக்கு ஆசை வரல. நானும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவள் தான்ற எண்ணம் வரல. என் தாய் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவள் தான்ங்கிற அந்த எண்ணம் வரல. அந்த பிள்ளைக்கு வந்து என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், அந்த பிள்ளையின் இருதயத்துல விதைத்த வசனங்கள் ஞாபகத்துக்கு வருது. வசனங்கள் ஞாபகம் வரும் பொழுது இனி இந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், உட்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு அறைக்குள்ள பூட்டி வைத்து, ஒரு பாவத்துக்காக அந்த 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 குழந்தைய ஒரு அறைக்குள்ள பூட்டி வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தையோ பாவத்துக்கு உட்படாமல் தன்னை வைராக்கியத்தோடு அந்த வசனத்தோடு நிறுத்தி இருக்கிறாங்க. அநேக அடி உதை வாங்கினுச்சு அந்த பிள்ளை. கடைசியில அந்த அறையில பாவம் செய்ய வந்தவன் கடைசியில வேண்டாம் வெறுத்து போயிட்டான் ஏஞ்சி. அந்த பிள்ளை கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பிள்ளைக்கு ஊழியம் செய்த, அந்த பிள்ளைக்கு வசனம் கற்றுக் கொடுத்ததான அதே இடத்துக்கு திரும்புறான். திரும்பி இன்றைக்கும் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அவங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நம்முடைய சுத்திரம் பீகாருடையதான சுத்திரம் மிஷினரியாய் காணப்படுகிற அகஸ்டின் ஜெபக்குமார்,
அவர்களுடையதான ஊழியத்தில் நடந்ததான ஒரு சம்பவத்தின் சாட்சி தான் இது. அவர்கள் ஊழியத்தில் நடந்த ஒரு உண்மையான சாட்சி தான், பெயருக்காக சொல்லல. அப்ப நம் விதைக்கிற வசனம் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்குது. அப்ப நியாயப்பிரமாணம் எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, சோதோம் குமாராவே கர்த்தருடைய வார்த்தையை கேள். பாவத்தின் விளிம்பில் இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். எதற்கு தெரியுமா? எனக்கு ஒரு விடுதலை காத்திருக்கு, எனக்கு ஒரு விடுதலை காத்திருக்கு. அந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்னும் வேத வசனத்தை நான் வாசித்து கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். இது தெய்வீக கட்டளை. பாவத்திலிருந்து வெளிப்படக்கூடியதான தண்டனைக்கு ஸ்தோத்திர விடுதலை கிடைக்கும் என்றால் அது தெய்வீக விடுதலையாக்கும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? லேவியராகமம் 7:7. பாவ நிவாரண பலி எப்படியோ பாவ நிவாரண பலி எப்படியோ அப்படியே குற்ற நிவாரண பலியும் அப்படியே பாவ நிவாரண பலி எப்படியே குற்ற நிவாரண பலியும் அப்படியே அவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவிர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும். போதும். இங்கு வேதத்துல 3வது ஒரு பிரமாணம் வருது. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே. குற்றம். இந்த நியாயப்பிரமாணம் எதற்கு வழிவகுக்குதுன்னா, என் காரியங்களை சரி பண்ணணும், என் குற்றத்தை நான் சரிப்படுத்தணும். நான் அநேக குற்றம் பண்ணியிருக்கலாம், நான் அநேக தவறு பண்ணியிருக்கலாம். பாவ நிவாரணத்துக்கு எப்படி பலி இருக்கோ அதே போலதான் குற்றத்துக்கும். என் குற்றத்தை நான் சரிப்படுத்த வேண்டும், என் தவறுகளை நான் சரிப்படுத்த வேண்டும். நான் தவறு செய்கிற மனப்பக்குவம் உடையவன் தான். நான் ஒவ்வொரு நாளும் குற்றம் பண்ணக்கூடியவன் தான். நான் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பிரமாணங்களை மீறக்கூடியவன் தான். ஆனால் நான் சரிப்படுத்திக் கொள்வதற்கு, என் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாசல் இருக்கு. அதுதான் வேத வாசல், வேதாகமத்தின் வாசல். இளையகுமாரனுடைய கதை நமக்கு நல்லா தெரியும், லோத்துடைய கதையும் நமக்கு நல்லா தெரியும். இப்படி வேதாகமத்தில் முரண்பாடு நடந்த அநேகருடைய வாழ்க்கையின் சரித்திரங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அவருடையதான பிற்புறத்தில் பார்க்கும் பொழுது அவர் காரியங்களை சரி செய்யும்படி மீண்டும் வந்திருக்கிறார்கள். சிம்சோனா இருக்கட்டும், இளையகுமாரனா இருக்கட்டும், எல்லோருமே தங்கள் காலத்தில் செய்த குற்றத்தை சரி செய்வதற்கு மீண்டும் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். நான் செய்த குற்றங்களை நான் சரி பண்ண வேண்டும். இப்ப யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். யோசுவாவே, நீ சில இடங்களை தவறு செய்திருப்ப, சில இடங்கள்ல உன்னுடையதான தனிப்பட்ட விஷயத்தை நீ தெரியப்படுத்தி இருப்ப, சரிப்படுத்திக்க. நீ இன்னும் உன்னை சரிப்படுத்தணும். நீ ஒரு தலைவனாய் மாறணும்னா நீ சரிப்படுத்தணும், உன் காரியங்களை சரிப்படுத்தணும். என் காரியங்கள் என்ன? என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஸ்தோத்திர சாராம்சங்கள் சரியாக இருக்கிறதா? என்னை பார்க்கிறவர்கள் இதுவா கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கையின் சாராம்சங்கள் இருக்கிறதா? என்னை பார்க்கிறவர்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்கிறார்களா? என்னை பார்க்கிறவர்கள் ஜெபிக்கணுமா என்ற எண்ணத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேனா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படியோ, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை நான் சரி பண்ணியிருக்கிறேனா, சரி பண்ணாம இருக்கிறேனா? குற்றத்திற்கும் நிவாரணம் இருக்கிறது, அதுவே நியாயப்பிரமாணம். தவறுகளை சரி செய்யணும். ஏமாத்துற புத்தி இருக்கா, சரி செய்யணும். திருடுற புத்தி இருக்கா, சரி செய்யணும். பொய் சொல்ற புத்தி இருக்கா, சரி செய்யணும். ஆனால் கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக.
இப்படி எல்லா பிரமாணமும் இருக்குல்ல, எதுக்கு? என்னுடைய குற்றங்களை சரி செய்வதற்கு. நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏமாத்துற புத்தி இருக்கா? எனக்கு பொய் சொல்ற புத்தி இருக்கா? எனக்கு திருடுற புத்தி இருக்கா? எனக்கு வஞ்சிக்கிற புத்தி இருக்கா? மோசைக்கிட்ட இதெல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இருந்துச்சு. கொலை செய்யற புத்தி மோசைக்கு இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சு ஒரு புது மனுஷனா மாத்தினார். இப்ப யோசுவா கிட்ட அதான் சொல்றாரு, என் பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணு, என் பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணு. எதற்கு? உன்னை சரிப்படுத்துறதுக்கு, உன்னை சீர்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை நிலை நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் யோசுவாவே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி, புத்திமானாய் நடந்துக்கோ, புத்திமானாய் நடந்துக்கோ. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மாற வேண்டும் என்றால் எப்படி மாறும்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறப்பதான். நம்மள நம்ம மாத்திக்கணும். நமக்கே தெரியும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாமே தெரியும். ஆனா என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல. அதே 2 சாமுவேல் 7:19 ஒரு வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7:19. 2 சாமுவேல் 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே. மனுஷர் முறையாய் சொன்னீரே. அப்ப தாவீது சொல்ற வார்த்தை என்ன? என்னை குறித்து வெகுகால திட்டத்தை எனக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு நான் பாத்திரவன என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். என் பழக்கத்தை, என் குற்றத்தை நான் மாற்றணும். தாவீதுக்கு ஒரு தீமையான செயல் இருந்துச்சு. அதை ஒரு நாள் அவன் செய்தான். நாத்தான் தீர்க்கதரிசி அதை கண்டித்தார். பின்பு தாவீது தன் குற்றத்தை சரி செய்து கொண்டார். தன் பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில், மனுஷங்கிட்ட கிடையாது, கர்த்தர்கிட்ட. அப்ப என்னுடைய வாழ்க்கையின் சார அம்சங்களை நான் மாற்றணும். இதுவரைக்கும் நான் சாதாரண ஒரு மனுஷன், இதுவரைக்கும் நான் சாதாரண ஒரு உதவி ஊழியன், இதுவரை நான் சாதாரணமா ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செயல்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரஜை. ஆனா இப்பொழுதோ நான் ஒரு தலைவன். அந்த தலைவன் எப்படி நடக்கணும்? புத்திமானாய் நடக்கணும். தலைவன் புத்திமானாய் நடக்கணும். புத்தி எங்கிருந்து வருது? கர்த்தருடைய வேத வசனத்தில் இருந்தே. அப்ப நியாய பிரமாணம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒரு சில வசனத்தை வாசிக்க முடிந்தால் வேகமா வாசிங்க. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனத்தை வாசிக்கலாமா? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். போதும். அப்படியே 17 இருந்து வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். இப்ப யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 17 வசனங்களும் உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வசனங்களும் எதை நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது? என் வாழ்க்கையில் நான் பின்பற்ற வேண்டிய
செயல்படுத்த வேண்டிய காரியங்கள். அதில் இருக்கும் ஒவ்வொன்றையும் என் படுக்கையில், என் நடக்கையில் நான் கவனமாய் இருப்பேனானால் அது என்னுடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அதே மத்தேயுவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனத்தை ஒரு கொஞ்சம் வேகமாக வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களின் நியாயஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஸ்தோத்திரம். இப்ப என்னால 30 கட்டளையை ஃபாலோ பண்ண முடியாது. என்னால ஆயிரக்கணக்கான கட்டளையை ஃபாலோ பண்ண முடியாது. நியாயப்பிரமாணம் என்பது எல்லாவற்றுக்கும் நிபந்தனை வைத்திருக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் நிபந்தனை இருக்கு. ஆனா இப்போ ஒரு நியாய சாஸ்திரி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, இயேசுவே, கற்பனையில் சிறந்த கற்பனை எந்த கற்பனை அப்படிங்கிறது போல கேட்கும் பொழுது அங்க இயேசுநாதர் சொல்லுகிற ஒரு பதிலை நாம் அழகா பார்க்க முடியும். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப மனுஷர்களாகிய நமக்கு, யோசுவாக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு விஷயம் என்னவென்றால், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறேன். என் ஆத்துமா, என் இருதயம், என் மனம் எதை சார்ந்து இருக்கிறது? லேலூயா, லேலூயா. கவனிக்கிறீங்களா? சந்தோஷம். அப்ப என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேனா? இம்மைக்காக கர்த்தரை நான் தேடுகிறேனா, அல்லது என் தேவைக்காக கர்த்தரை தேடுகிறேனா, அல்லது என் சுகத்துக்காக கர்த்தரை தேடுகிறேனா, இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரை தேடுகிறேனா, அல்லது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கர்த்தரை தேடுகிறேனா? இல்லை, வர வேண்டுமே, நிற்க வேண்டுமே, கலந்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்தோடு வருகிறேனா? தேவன் எதை விரும்புகிறார் என்றால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் யார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். உங்களுக்கு நன்றாக ஒரு சத்தியம் தெரிந்திருக்கும், நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசுநாதர் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக காணிக்கை பெட்டியானது ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. காணிக்கை பெட்டியானது ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் அவருடைய கண்கள் அந்த பெட்டியை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாக பலர் வந்தார்கள். தளபதிகள் வந்தார்கள், அரசு அதிபதிகள் வந்தார்கள், இராணுவ போர் வீரர்கள் வந்தார்கள், உலக அதிகாரிகள் அநேகர் வந்தார்கள். இப்படி அநேகர் வந்து அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாக வந்து தங்கள் காணிக்கையை செலுத்தினார்கள். இதில் வர்த்தகம் பண்ணுறவங்க, வணிகம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, தொழிற்சாலை நடத்துகிறவங்க, இப்படி பலர் அந்த இடத்துல காணிக்கையை செலுத்தி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அனைவருடையதான காரியத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். என்ன வார்த்தை என்றால், இங்கு கொடுக்கப்பட்டதான அனைத்து காணிக்கைகளையுமே அந்த தாயார் செலுத்தினதான காணிக்கை மிக மிக அதிகம் என்று விலையேற பெற்றது அப்படின்ற அந்த தாயாரை கனப்படுத்தினார். அந்த 2 வெள்ளிப்பணத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த 2 வெள்ளிப்பணத்துக்கும் முன்பாக
பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. வைரங்கள், ஆடு மாடுகள், இப்படி பல பல காணிக்கை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட கர்த்தருடைய பார்வை எதில் நோக்கமா இருக்குன்னா 2 வெள்ளிப்பணத்தின் மேல. ஏன் அந்த 2 வெள்ளிப்பணத்தை அந்த தாயார் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு வைத்து அதை கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். அப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறது என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் பெருமையை நிலைநாட்டுமே நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறேனா, அல்லது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் அன்பு கூறும்படி வருகிறேனா என்பதை அவர் நன்றாக பார்த்து கொண்டிருக்க. இருதயம் அன்பு கூறுதா, மனம் அன்பு கூறுதா, ஆத்துமா அன்பு கூறுதா? இது முதல் பிரமாணம். இது முதல் பிரமாணம். முதல் பிரமாணமே கர்த்தருடைய பிரமாணம். அது கர்த்தருக்குரியது. நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் எப்படி ஆராதிக்கிறேன்? அந்த கர்த்தரை ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? அநேகருக்கு ஆராதிப்பதே என்னன்னு தெரியல. ஏன் ஆராதிக்கிறோம் தெரியல, எப்படி ஆராதிக்கணும்னு தெரியல, எப்படியெல்லாம் ஆராதிக்கணுங்கிறதும் தெரியல. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவன். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் பாடகர் குழுவை நியமித்தார், ஆராதனை குழுவை நியமித்தார், ஆசாரியர்கள் குழுவை நியமித்தார். ஏன்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அனைவரும் ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஆலயத்துக்கு வந்து தேவனுக்கு உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்துவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தாவீது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தனையும் செய்திருக்கிறார். இன்றைக்கும் சபையானது கற்றுக் கொடுப்பதற்காக தான் இருக்கு. எதற்கு? பரலோகத்துக்கு ஒற்ற காரியத்தை பூலோகத்தில் கற்றுக் கொடுப்பதற்காக. நான் பரலோகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிற ஆராதனைக்கு ஒத்த ஆராதனை நான் பூலோகத்தில் கற்றுக்கொள்வதற்காக. அதை கற்றுக்கொள்வதற்கு நான் ஆலயத்துக்கு வரணும். ஆலயம் என்பது ஆராதிக்கிற ஸ்தலம். எப்படி ஆராதிக்கணும்? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஃபுல்லா. அதனாலதான் அநேக இடங்கள்ல பார்த்தாக்க தயவு செய்து நீங்க போன் என்ன பண்ணாதீங்க. சில பார்க்குக்கெல்லாம் போயிருப்போம். சில பார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்க புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா கேமரா கொண்டு போனா இவ்வளோ பணம் கட்டணும், வீடியோ கேமரா கொண்டு போனா இவ்வளோ பணம் கட்டணும், ஃபோட்டோ ஷூட்டிங் வந்தா இவ்வளோ பணம் கட்டணும், அல்லது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தா இவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. எதற்காக? அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் பணம் கொடுத்து எடுத்துக்கிறது. ஆனால் சில இடங்கள்ல என்ன சொன்னாலுமே நோ, நாட் அலௌடு, நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதான காரியம் இருக்கு. ஏன்? ஏன்னா அந்த இடத்தை நீ என்ன பண்ணணும்? ரசிக்கணுமே தவிர, உன் முழு இருதயத்தோட அதை ரசிக்கணுமே தவிர, உன் முழு ஆத்மாவோட அதை ரசிக்கணுமே தவிர, நீ போனை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. ஒரு இடத்துக்கு நான் போறேன், சுற்றுலா தலத்துக்கு போறேன், போன உடனே என் இருதயம் அங்க இருக்கிற இயற்கையை ரசிக்குதா, இல்லை என் போனை எடுத்து அந்த வீடியோவை கேட்சப் பண்ணுதா? ஏன்? கண்ணுக்கு முன்னாடி ரசிக்க இருக்க நீ வீடியோ எடுத்து ரசிக்க போறியா? அதனாலதான் அநேக இடங்களுக்கு போறப்ப போனை எடுத்துட்டு போகாதீங்கன்னு என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரப்ப ஏன் போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றோம்? முழு இருதயமும்
முழு ஆத்மாவும் முழு மனதும் கர்த்தருடைய சமூகத்திலேயே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக. இல்லைனா ஃபோன் வரும், போயிடுவோம். ஃபோன் வரும், ரிப்ளை பண்ணுவோம். அப்ப முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம் எங்க இருக்கு? கர்த்தருடைய சமூகத்துல இல்ல. ஆனா அது எனக்கு வேணும். கடைசியாக நான் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த இரண்டாவது பிரமாணத்தை குறித்து வாசிச்சோம். இரண்டாவது பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல வாசிங்க, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அப்ப தேவன் வைக்கிற இரண்டாவது பிரமாணம் யோசுவாவுக்கு என்ன அப்படின்னா, செல்ஃபிஷா வாழாத, சுயநலம் உள்ளவனாய் வாழாத, உன் மனைவி உன் பிள்ளை என்று வாழாத, உன் தகப்பன் உன் தாய் என்று வாழாத, உன் கூட பிறந்த சகோதர சகோதரி என்று வாழாத, நீ அனைவருக்கும் சமமானவன். ஒரு தேவ பிள்ளை என்பவர்கள், சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் ஒருவர்களை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் அனைவருக்கும் சார்ந்தவர்கள். என்னிடத்தில் பாகுபாடு இருக்கக்கூடாது, என்னிடத்தில் வேற்றுமை இருக்கக்கூடாது, என்னிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஜாதி பெருமை இருக்கக்கூடாது, இடத்துல மத பெருமை இருக்கக்கூடாது, இடத்துல பணப்பெருமை இருக்கக்கூடாது, இடத்துல மொழி பெருமை இருக்கக்கூடாது, இடத்துல வேலை பெருமை இருக்கக்கூடாது. நான் அனைவருக்கும் சமமானவன். உன்னை நேசிக்கிறது போல, உன்னை அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூற வேண்டும். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எப்படிப்பட்ட தேவ பிள்ளையா இருக்க வேண்டும் என்று யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு. நீ உன்னை நேசிப்பது போலவே பிறனையும் நேசிக்க வேண்டும். உன் அதிகாரத்தை நீ காண்பிக்க கூடாது, உன் பலத்தை காண்பிக்க கூடாது, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் திமிர காண்பிக்க கூடாது. நீ எதை காண்பிக்கணும்? நீயும் நானும் கர்த்தருக்கு முன்பாக சமம் என்பதை காண்பிக்கிறதற்கு நீ புத்தி உள்ளவனாய் இருந்தார். எனக்கு ஜெபிக்க தெரியும்னா ஜெபிக்க தெரியாதவனை நான் சமமா நடத்தணும். எனக்கு பாட தெரியுமா, பாட தெரியாதவனை சமமா நடத்தணும். அவனை தற்குறி என்றோ, அவனை மூடனை என்றோ, அவனை ஞான சூனியோ என்று என்ன பண்ணக்கூடாது? திட்டக்கூடாது. கற்றுக் கொடுக்கிறவனே தேவனை நேசிக்கிறவன், கீழ்ப்படுத்துகிறவன், மட்டம் தட்டுகிறவன், பிசாசின் மூத்த மகனா என்ன பண்ணுவான்? காணப்படுவான். கற்றுக் கொடுக்கவனே தேவ பிள்ளை. இல்லை என்றால் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயமே அதான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுறா, உன்னை எல்லாரும் நேசிப்பாங்க. உனக்கு ஒரு வழி திறக்க. அந்த வசனத்தை வாசிங்களேன். யோசுவா 1:8 வாசிங்களேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்து உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை இந்த தேசத்திற்கு ஒரு தலைவனாய் இருக்கணும் என்றால், இந்த ஜனத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்றால், உனக்கு நேசிக்கிற இருதயம் இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னா பிள்ளைங்களை பெற்றோர் நேசிக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னா பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கணும். உங்களை நேசிக்கிறது போல நேசிக்கணும். இன்றைக்கு எல்லோருமே சுயநலமான செல்ஃபியை தான் என்ன பண்ற எடுத்துட்டு இருக்கோமே தவிர பேக் கேமராவை என்ன பண்றது இல்ல. அந்த போன்ல எதுக்கு தான் கொடுத்தானு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது பாவம். இன்னைக்கு எல்லோரும் எதை தான் பண்றோம்? செல்ஃபி தான், செல்ஃபிஷா தான் வாழ்றோம். எத்தனை பேர் ஒரு இடத்துக்கு போறப்ப பேக் கேமரா ஆன் பண்றீங்க? எப்ப நம்முடைய பார்வை பொதுவான பார்வையா மாறுது? நான் அழகா இருக்கேனா? நான் போட்ட மேக்கப் கலைஞ்சிருக்கா? போட்டோ எடுக்க போறப்ப கூட கல்யாண வீட்டுல போட்டோ எடுக்க போறதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்துட்டு போறது எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன்? அங்க பொண்ணை விட நான் நல்லா தெரியணும். கல்யாண பிள்ளைய விட மாப்பிள்ளைய விட நான் பிரைட்டா இருக்கணும்.
ஏன்? செல்போனும் மனுஷனும் ஒண்ணு. செல்ஃபி எடுத்தா சுயநலவாதி, பேக் கேமரா திருப்பினா எல்லாரையும் கவர் பண்ணலாம். எல்லோரும் சேர்ந்து எடுப்போமே, வாங்க சேருவோம். அப்படி மாறணும். ரெண்டுமே கேமரா தான், பயன்படுத்துறதுல தான் இருக்கு. பயன்படுத்துறதுல இருக்கு. நமக்கு இருக்கிறது ஒரே இருதயம் தான், ஒரே மாதிரியான இருதயம் தான், பயன்படுத்துறதுல தான் இருக்கு. ஒரே மாதிரியான ஆத்மா, ஒரே மாதிரியான இருதயம், ஒரே விதமான மனம், ஆனா பயன்படுத்துறதுல தான் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வழி வாய்க்க பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாரையும் நேசிக்கிறவனா இருக்கணும். உன் சத்துருக்கள் உன்னிடத்தில் சமாதானமாய் மாற வேண்டும் என்றார். என் வழியை நான் சத்துருக்களுக்கு முன்பாக வாய்க்க பண்ணணும். எப்படி? புத்திமானாய், புத்தி உள்ளவனாய். புத்தி உள்ளவள் தன் வீட்டை, புத்தி இல்லாதவளோ என் வாழ்க்கை கட்டப்படுவதற்கும், என் குடும்பம் கட்டப்படுவதற்கும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கும் நான் புத்திமானாய் இருப்பது அவசியம். புத்தி எங்கே இருந்து வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்க கற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிரமாணத்தில் இருந்து. கர்த்தருடைய பிரமாணத்தில் இருந்து. இப்ப யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. எதுக்கு? என் பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, புத்திமாய் நடந்து கொள்வதற்கு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவதற்கு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பதற்கு. எனக்கு ஒரு வைராக்கியம், எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு வழி திறக்க வேண்டும் என்றால் நான் புத்தி உள்ளவனாய் இருக்கணும். என்னை அநேகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் புத்தி உள்ளவனாய் இருக்கணும். என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத விட நான் புத்தி உள்ளவனாய் இருந்தா என்னை நேசிக்கிற கூட்டம் அதிகரிக்கும். நான் கர்த்தரை நேசிக்கிறவனா இருந்தா என்னை நேசிக்கிற கூட்டம் அதிகமாக மாறும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் யாரும் எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நின்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எனக்கு ஒரு புத்தி உள்ள வாழ்க்கையை தாங்கப்பா. புத்தி உள்ள கன்னிகை தன் அபிஷேகத்தை காத்து கொண்டது போல, புத்தியுள்ள கன்னிகை தன் மணவாளனுக்காய் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு காத்திருந்தது போல, புத்தியுள்ள கன்னிகை ஸ்தோத்திரம் எப்பொழுதும் விழித்திருந்தது போல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவது போல நான் புத்தி உள்ளவனாயிருக்க, நாங்கள் புத்தி உடையவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.